கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் என்ற அழகான பாடலின் வரியை நாம் அறிந்திருக்கின்றோம். வெளிப்படுத்தல் 17:14, 19:16 அவருடைய ஆட்சிக்கு இப்போது தங்களை ஒப்புக் கொடுத்து அவருக்குள் வாழ்பவர்கள் அவரோடு கூட இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசுவின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் யார்? அவர்கள் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள். தங்கள் குற்றங்களை நியாயப்படுத்தாமல் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்காக மனம் வருந்துகின்றவர்கள். தங்களிடம் இருந்த சுயபலன், சுய நம்பிக்கை, சுய கௌரவம், அந்தஸ்துகளாகிய அடிமைத்தனங்கள் யாவையும் துறந்து தங்களை அழைத்தவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்படிக்கு தங்களை முழுமனதோடு அடிமைகளாக அவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்கள். ரோமர் 6:17-18 இவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள். இவர்கள் கிறிஸ்துவின் நல்ல போர்ச் சேவகர்கள். பேச்சிலே மாத்திரமல்ல, தங்கள் செய்கைகளிலே அமைதியுள்ள ஆவியை அலங்காரமாக கொண்டவர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். யோவான் 16:33 அவர் இந்த உலகத்தை எப்படி ஜெயங்கொண்டார்? அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் எப்படி வெற்றி கொண்டார்? மாம்ச சிந்தையினாலோ இல்லை, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்விலே செய்ய ஒப்பு கொடுத்ததினாலே அவர் ஜெயங்கொண்டார். எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:4 நாம் அவரோடே கூட பாடுகளை சகித்து அவர் வழியாக அவைகளை ஜெயம் கொள்ளுகிறவராக இருந்தால் அவர் ராஜாதி ராஜாவாக மறுபடியும் வரும்போது அவரோடு கூட பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2:11-12 அன்பின் தேவனே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற உண்மையை உணர்ந்தவனாக மும்மரமாக என்னை ஒப்புக் கொடுத்து வாழ என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.